ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 20 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், டுடே வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வழக்கம் போல் வார்ம் வாட்டரில் லிட்டில் ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன் அதை அப்படி மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒரு எல்லாருக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் சிடர் வினிகர் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவானது. அது உண்மை தான், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதை எடுத்துக்கிற மெத்தடுன்னு ஒன்று இருக்குது, அண்ட் வந்து அதை எடுத்துக்கிற குவான்டிட்டியும் ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? அதனால் தாராளமாக லிட்டில் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். ஒன்றும் பயப்பட வேண்டிய எந்த ஒரு விஷயமும் இல்லை. கிட்டத்தட்ட 20 நாட்கள் நான் அதை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்ல குட் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர் வந்து எம்டி ஸ்டொமக்கில் ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 12 டைப் ஒர்க் அவுட்ஸ் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு டிலே ஆகி தான் கிடைக்கும். ஏன்னா வந்து என்னால் வந்து சண்டே அன்னைக்கு வீடியோ போட முடியல. ஏன்னா கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் முடியல, என்னன்னு தெரியல. பெரியவளுக்கு தான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா முடியல. லெக் பெயின் அண்ட் ஹெட் பெயின் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் இதெல்லாமே அவளுக்கு இருக்குது. மற்றபடி கோல்டு காஃப் அது மாதிரி எதுவும் இல்லை. டாக்டர் மெடிசன் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் என்ன ரீசன்னு தெரியல. அகெயின் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருந்துச்சு. சரி, வீடியோ கிளிப் அப்பப்போ மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண என்னால் முடியல ஆக்சுவலி, சரிங்களா? மண்டே டியூஸ்டே இந்த 2 நாட்களும் லாஸ்ட்டு 2 வீடியோஸு டே 20 அண்ட் டே 21 இந்த 2 வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் வந்து லாஸ்ட் வீடியோவில் டே 19 பேசியிருப்பேன். சிக்கனோட கேலரிஸ் எவ்வளோ, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பேன் இல்லையா? இன்றைக்கி என்னால் முடிஞ்ச வரையும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேலுக்கு என்ன வெயிட் லாஸ் வீடியோஸ் வந்தாலுமே சரி, அதில் நான் சாப்பிட்ற ஏதாவது ஒரு ஐட்டமோட கேலரி அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன், சரிங்களா? அது நான் சாப்பிட்ற ஃபுட்டாக இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி வெயிட் லாஸ்க்கு இந்த ஃபுட்டுலலாம் இந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் சேலஞ்ச் போடுவேன். ஏன்னா ஒரு குட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கு. ஷோராக டே 21 என்னோடய வெயிட் லாஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். டே 21 எனக்கு குட் ரிசல்ட் வந்து கிடச்சிருக்குங்கிறத கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நான் எடுத்திருக்க டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பீன்ஸ், அதாவது இந்த ராஜ்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா, நல்லா பெருசாக இருக்கும் ரெட் பீன்ஸு, சரிங்களா? ராஜ்மா, இந்த சோயா பீன்ஸுன்னு கூட இப்போலாம் சொல்கிறாங்க. மார்க்கெட்லலாம் நான் பார்க்கும்போது இது சோயா பீன்ஸுன்னு சொன்னாங்க. அதனால வந்து ஊற வச்ச சோயா பீன்ஸ் எடுத்துக்குங்க. அதில் வந்து ஒரு 150 கிராம் அண்ட் 250 கிராமுக்கு எவ்வளோ கேலரிஸ், அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்குங்க இல்லையா? அது எல்லாமே எவ்வளோ இருக்குது, எது இல்லைங்கிறத பற்றி உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். வெஜிடேரியன் டயட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக ஷோராக யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே காய்ஸ், 150 கிராம் ரெட் பீன்ஸில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? 190 கேலரி இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டை வந்து பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப கம்மி தான், 0.75 அவ்வளோதான் இருக்குது ஃபேட்டு. அப்புறம் இந்த லாஸ்ட்டாக சிக்கன்லேயே சொல்லியிருப்பேன், சேட்டரைட்டட் ஃபேட்டு அண்டு பாலியன் அண்டு மோனோ அன்சாட்டரைட்டு இது மாதிரியான ஃபேட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் இல்லையா? அது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்டு புதுசாக டிரான்சாட்டரைட்டுன்னு ஒரு ஃபேட் இருக்குது, அது வந்து இதில் சுத்தமாக இல்லை, சரிங்களா? சேட்டரைட்டட் ஃபேட்டில் 0.108 கிராம் அவ்வளோதான் இருக்குது. மில்லிகிராம்ஸ்க்கு சமம் இதெல்லாம், சரிங்களா? பாலி மோனோ அன்சாட்டரைட் இது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கொலஸ்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா இதில் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை, சரிங்களா? சுத்தமாக கொலஸ்ட்ரால் இல்லை. சோடியம் 357 mg இருக்குது. கார்போஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா 34 கிராம் இருக்குது, சரிங்களா? ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா 11 கிராம் இருக்குது. சுகர் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அதில் சுகரே இல்லை, 0 கிராம், சரிங்களா? ஃபைபர் தான் ரிச்சு. நான் ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன், கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது,
சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது கூட ஃபைபர் இருக்குதான்னு பாருங்கன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. அதே மாதிரி ஃபைபர் இருந்துச்சுன்னா அந்த ஃபுட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதே மாதிரி இதில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது அதிகமாக தான், ஆனால் ஃபைபரும் இருக்குது ஈக்குவலாக, அண்ட் சுகர் 0ல் இருக்குது. அப்போது இது தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா. ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 13 கிராம் இருக்குது, கால்சியம் வந்து 42 mg இருக்குது, அயன் வந்து பார்த்திங்கன்னா 4.41 mg இருக்குது, பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா 600 mg கிட்ட இருக்குது. இதில் விட்டமின் சி 1.8 mg இருக்குது சரிங்களா. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் ரெட் பீன்ஸ் வந்து ஊற வச்ச ரெட் பீன்ஸ் சரிங்களா. அதை ஊற வச்சு அப்படியே ஜஸ்ட்டு வந்து லைட்டாக சால்ட்டை போட்டு வேக வச்சு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ சொன்ன இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் அப்படியே கிடைக்கும் சரிங்களா. அப்படியே கிடச்சிரும். ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சோக் ஆனாலும் சரி அண்டு குக் பண்ணாலும் சரி, இதில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த கிராம் இதெல்லாம் அது கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் வேறு ஏதாவது நிறையா எண்ணெய் விட்டோ நிறைய விஷயங்களை மசாலாஸ்லாம் போட்டோ இல்லை ராஜ்மா மாதிரி அப்படிலாம் செஞ்சுலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அது வந்து ஊற வச்சுட்டு அப்படியே லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருக்கும் சரிங்களா. தாராளமாக நம்ம அப்படி சாப்பிட்லாம். அது கூட நீங்கள் வேணால் தாளிப்பு போட்டோ இல்லை தேங்காய் திருவியோ வெங்காயம் அது மாதிரிலாம் போட்டோ இல்லை சாலட்டில் கூட சாப்பிட்லாம். சாலட் மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பீன்ஸை வந்து குக் பண்ணி அதில் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். என்ன இந்த பீன்ஸ் கூட நீங்கள் இன்னும் என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அந்த இன்க்ரீடியண்ட்டோட கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆக டோட்டலாக ஓவரால் ஒரு கேலரி வந்துடும். ஏன்னா இது 190 கேலரி எனக்கு கரெக்டாக 190 கேலரி 150 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 190 கேலரி இருக்குது. அதனால் இது கூட நீங்கள் என்னென்னலாம் சேர்க்குறீங்களோ கண்டிப்பாக கேலரிஸ் வந்து கூட இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் சரிங்களா. அதையும் கவனிச்சிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் ரெட் பீன்ஸ்க்கு எவ்வளோ கேலரிஸ் எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குதுன்னு பார்த்தலாமா. கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது, வேணால் பாருங்கள். நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த 250 கிராம் ரெட் பீன்ஸோட கேலரி வந்து பார்த்திங்கன்னா 318 கேலரி 318 கேலரி இருக்குது சரிங்களா. ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராமுக்கு ரொம்ப கம்மியாக, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 150 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதே ஈக்குவலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா 1.25 கிராம் இருக்குது, 0.25 கிராம் இருக்குது சரிங்களா. சாட்டரைட்டு ஃபேட்டு இப்போ கவனிக்கணும் இந்த இடத்துல தான். ஏன்னா நான் திருப்பி சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு இதான் ஆன்சர் கிடச்சிது. ஏன்னா நிறைய ஐட்டமில் பார்த்துருக்கேன் இன்க்ரீடியண்ட்டில் கம்மி குவான்டிட்டிக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீடியண்ட் அதிகமாகவும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிக குவான்டிட்டிக்கு கொஞ்சம் இன்க்ரீடியண்ட் கம்மியாகவும் ஆகுற மாதிரி இருக்கும். அது என்ன ரீசன்னு தெரியல, பட் இது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். சாட்டரைட்டர் ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் சொல்லியிருப்பேன். இன்னொரு இப்போ 250 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.8. ஆக்சுவலி சாட்டரைட்டர் ஃபேட் 150 கிராமுக்கு 108 மென்ஷன் பண்ணியிருந்தேன். 250 கிராமுக்கு 0.18 கிராம் சொல்லியிருக்கேன் சரிங்களா. அந்த ட்ரான்சாட்டட் ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை சுத்தமாக. பாலியன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 0.688, மோனோ 0.90 ஆக்சுவலி 0.098 கிராம் இருக்குது, ரொம்ப கம்மி. இது கொலஸ்ட்ரால் சுத்தமாக இல்லை. சம்டைம்ஸ் வந்து குவான்டிட்டி அதிகம் போது ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா. ஆனால் இதில் சுத்தமாக இல்லை, 0. சோடியம் 359 mg 150 கிராமுக்கு, ஆனால் வந்து 250 கிராமுக்கு 595 mg இருக்குது. கார்போஹைட்ரேட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 57 கிராம் சரிங்களா. ஃபைபர் 18 கிராம். இது அப்படியே நீங்கள் ஒரு 250 கிராம் ரெட் பீன்ஸ் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது, நிஜமாக இருக்காது. உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா மார்னிங் எழுந்தோடனே ஸ்டொமக் அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்து தான் வெயிட் ஸ்கேலில் நிற்கணும்னு. இதை மட்டும் எடுத்துக்கோங்க, மறுநாள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களோட ஸ்டொமக் எல்லாம் கிளியர் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ ஃபைபர் இருக்குது. ஒரு உமனுக்கு தேவை, ஒரு ஹியூமன் பாடிக்கு தேவையான ஃபைபர் தாராளமாக இருக்குது. இது போதுமான ஃபைபர் சரிங்களா.
சுகர் எவ்வளோ இருக்குது, குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது சுகர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் இதில் சுகருங்கிற ஒரு விஷயமே இல்லை போலக்கு, 0 தான். 150 கிராமுக்கும் சுகர் 0, 250 கிராமுக்கும் சுகர் 0. நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லா ரிசர்ச் பண்ணி நான் தெரிஞ்சு படித்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த விஷயங்கள் எல்லாமே. நீங்களும் வேணாலும் நான் சொல்கிற விஷயம்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. ஏன்னா நான் அப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் நான் சாப்பிடும்போதும் ஒவ்வொரு விஷயமும் இதில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறத சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஓகே இது நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிறத 100க்கு 100 தடவை படித்து பார்த்து அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நான் அதை ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை ரிசல்ட்டாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதனால நீங்கள் எதுவும் பேனிக் ஆக வேணாம், ஓகேங்களா. சுகரோடு நிறுத்தணுமா. ப்ரோட்டீன் 21.68 கிராம் இருக்குது. 21 கிராம் 22 கிராம் வச்சுக்கோங்க. ப்ரோட்டீன் 22 கிராம். இப்போது ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்னிங் ஒரு 20 கிராம், ஆஃப்டர்நூன் 20 கிராம், டின்னருக்கு ஒரு 20 கிராம், முடிஞ்சு போச்சு 60 கிராம், சரிங்களா. வெஜிடேரியனுக்கு தாராளமாக இந்த 250 கிராம் ரெட் மீன்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா. கால்சியம் எவ்வளோ இருக்குன்னா 70 mg இருக்குது. அயன் 7.35 mg இருக்குது. இந்த அயன் கேப்சூல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறவங்களாம் தயவு செய்து உங்களோட டயட்டில் இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ அயன் இருக்குது, எவ்வளோ கால்சியம் இருக்குது பாருங்கள். அந்த ப்ரெக்னென்சி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அயன் டேப்லெட்டு கால்சியம் டேப்லெட்டாக வந்து அதிகமாக எடுத்துகிட்டு இருப்போம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிளட்டு கம்மியாகும். இது மாதிரியெல்லாம் இஷ்யூலாம் இருக்கிறப்பெல்லாம் வந்து தயவு செய்து நீங்கள் வந்து இந்த அயனுக்கு கால்சியம்க்குலாம் எவ்வளோ எம்ஜி இருக்குது பாருங்கள். டெய்லிக்கு ஒரு 100 கிராம் சாப்பிட்டா கூட போதும் போலக்கு. கிட்டத்தட்ட வந்து 250 கிராமில் 7.5 mg கிட்ட வந்து இருக்குது. நமக்கு எவ்வளோ ஒரு சோர்ஸான ஒரு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸாக இருக்கும். சூப்பரான விஷயம் இது. பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா 1008 mg இருக்குது. விட்டமின் சி 3 mg இருக்குது. விட்டமின் சின்னு சொல்லிட்டு எவ்வளோ சீரம் வந்துருச்சு, எவ்வளோ வந்து க்ரீம் வந்துருச்சு, இப்போ சோப்லலாம் வந்துருச்சு, எவ்வளோ வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லலாம் வந்து ஜஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்கின் மேலே அப்ளை பண்ணுற ப்ராடக்ட்லலாம் வந்துருச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் சொல்வேன். நீங்கள் வந்து உள்ள இன்டேக்காக இருக்கட்டும், வெளியில் சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், ப்ராசஸ்டான விஷயங்கள் என்னை பொறுத்தவரையும் டோட்டலாக வந்து ஒரு பாக்ஸில் ஒரு கண்டெய்னரில் ஒரு டியூப்பில் அடைச்சி ஒரு ஸ்கின்னுக்கு போடுற க்ரீமோ இல்லை ஹேருக்கு அப்ளை பண்ணுற விஷயமோ இல்லை உள்ள இன்டேக்குக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோ எதுவாக இருந்தாலுமே சரி, அதெல்லாம் ப்ராசஸ்டு ஐட்டம், ப்ரிசர்வேட்டட் ஐட்டம்னு சொல்லுவாங்க, ரீஃபைன்டு ஐட்டம்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் காமனாக ஒன்று தான். எல்லாத்துக்கும் நேச்சுரலான விஷயம் தான் பண்ணணுமான்னு கேட்டால் பண்ணுறது நல்லது, கொஞ்சம் லேட்டான ரிசல்ட்டு கொடுக்கும், சரிங்களா. ஆனால் என்னை பொறுத்த வரையும் என்னோடய லைஃப்பில் நான் ட்ரை பண்ணி பார்த்த விஷயத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் ஹேருக்கு என்னென்ன விஷயங்கள் வேணாலும் அப்ளை பண்ணிக்கிங்க. சீரம் அப்ளை பண்ணுங்கள், ஸ்ப்ரே பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க. அதேமாதிரி ஸ்கின்னுக்கு வந்து எவ்வளோ மேக்கப் வேணாலும் போடுங்க. உங்களோட ஆக்னைஸ்க்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னோட கலரை பிரைட்டன் ஆக்கிறதுக்கு, உங்களோட ஆயில் கண்ட்ரோலுக்கு, இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் கூடயும் ப்ராப்பராக ஒரு டயட் இன்டேக் இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது ரிசல்ட்டு கொடுக்கும். நான் வந்து என்ன வேணாலும் சாப்பிடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் இந்த க்ரீமு அது இதுன்னு வாங்கி அப்ளை பண்ணிவிட்டு இந்த சோப்பு போட்டு குளிச்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் போயிடும் அப்படின்னா அது எப்படி உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் பாடிக்கு உள்ளே வந்து தள்ளிடுவோம், வெளியில் பூசி மொழுகிற மாதிரி தான். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, சின்ன வயசில் இந்த விறகடுப்பு இருக்கிறவங்க வீட்டில் தெரியும், நல்லா முழுக்க வச்சு விறகடுப்பில் வச்சு விறகு கட்டையை வச்சு அடுப்பை எரிச்சிருவாங்க, நல்லா சமைப்பாங்க. காலையில் இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, வடைன்னு செய்வாங்க. மதியானத்துக்கு சாம்பார் கூட்டு பொரியல்னு செய்வாங்க. நைட்டுக்கு கிச்சடி, உப்புமா, இட்லி, தோசை அது மாதிரி ஏதாவது செய்வாங்க. மறுநாள் காலையிலையோ இல்லை அடுத்து ஃப்ரீ டைம்லேயோ இல்லை அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலோ ஒரு நல்ல நாள்னாலோ சாணி போட்டு மேலே மொழுகுன்னு மொழுகி அதுக்கு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஐயோ அவ்வளோ அலங்காரம் பண்ணி அந்த அடுப்பை பார்க்கணுமே, அவ்வளோ அழகாக இருக்கும். நாம் என்னப்பா அடுப்பா சொல்லுங்கள், நாம் என்ன அடுப்பா?
எனக்கு அது மட்டும்தான் புரியல. நீங்கள் அதுக்காக வந்து இந்த ப்ராடக்ட்லாம் எங்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, பாடி ஷேமிங் பண்ணுறீங்களா, அப்படி இப்படின்லாம் பேசிடாதீங்க. சத்தியமாக இல்லை. அப்படி உங்களை நீங்களே நினச்சிக்கிட்டு ப்ராப்பரான டயட் இருந்து தாராளமாக ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். ப்ராடக்ட் மீன்ஸ் இது மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டோ இல்லை ஹேர் கேர் ப்ராடக்ட்டோ யூஸ் பண்ணால் ரிசல்ட்டு கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். பெட்டராக இல்லை, நல்லாவே கிடைக்கும். நான் ஆல்ரெடி நிறையா டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்கின் கேருக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். உள்ள இன்டேக் மட்டும்தான். என்னோடய மீல் பிளேட் இருக்கு இல்லையா, அதுலேயே என்னோடய ஸ்கின் கேருக்கு ஹேர் கேருக்கு தேவையான விஷயங்கள்லாம் அடங்கிற மாதிரி டயட் பிளான் பண்ணிடுவேன். எக்ஸ்ட்ராவாக நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். எனி பிராண்ட் சன்ஸ்க்ரீன் 50+ இருக்கிற மாதிரி, SPF 50+ அப்படி இருக்கிற மாதிரியான சன்ஸ்க்ரீன். உங்களோட ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின்னாக இருக்கலாம், ட்ரை ஸ்கின்னாக இருக்கலாம், எதை மாதிரியான ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, அதுக்கு அந்த ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீனை சூஸ் பண்ணி குட் பிராண்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரியான பிராண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆட்கள் வந்து ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணுவாங்க, 1 மாதம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பண்ண முடியாதுக்கு ரீசன் என்னென்னா காஸ்ட் வைஸ் தான். எடுத்தோன்னே ஒரு காஸ்ட்லியான ப்ராடக்டை வாங்கிட்டு திருப்பி நம்ம வாங்க முடிகிற சுச்சுவேஷனில் இருக்கணும். பல நாட்கள் நான்லாம் அந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன். சரிங்களா? என்னோடய டீனேஜ்லலாம் வந்து என்னோடய ஸ்கின் கேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆனால் சம்டைம்ஸ் அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இல்லாத ரீசன் தான். இன்றைக்கி இருக்கிற நமக்கு மாதிரி அன்னைக்கு என்னோடய டீனேஜ்லலாம் கிடையாது. டிவியில் வர பிராண்ட்ஸு, டிவியில் பார்க்குற விஷயங்கள் இல்லைலாம் வந்து நானே எதையாவது புக்கு அதை மாதிரிலாம் பார்த்து, ஆனால் அப்போல்லாம் ரொம்ப நேச்சுரல் ப்ராடக்ட். ஸ்கின்னுக்கு ஹேர் கேருக்குலாம் ரொம்ப நேச்சுரல் தான். கெமிக்கல்னு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணல 90-95%. அதுக்கப்புறம் நாட்கள் ஆக ஆக ரொம்ப நிறைய ஆக்னீஸ்லாம் வர ஆரம்பிக்கும் தான் அதுக்குள்ளே என்ட்ரி ஆனனே. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி சேஞ்சுடு. ஹேருக்கு ஸ்கின்னுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்டேக் மட்டும்தான். நேச்சுரல் ப்ராடக்ட் கூட ஸ்கின்னுக்கு வந்து பெருசாக வீட்லேயே ஹோம்லியாக வந்து வீட்லேயே ஸ்கின்னுக்காக நான் எதுவுமே பண்ணுறதில்ல. இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். டயட்டை நார்மலாக நீங்கள் ஹெல்த்தியான ஒரு மீல் பிளேட் பேலன்ஸ்டு டயட் இருந்தீங்க அப்படின்னாலே ஸ்கின் எவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது பார்த்தீங்களா? என்னோடய ஸ்கின்னை பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். அதுவும் இன்றைக்கி தான் நான் மிரரில் பார்த்தேன். அப்படியே அந்த ஆக்னிலாம் உள்ளே போய் நல்ல டிஃப்ரெண்ட் வந்து கிடச்சிருக்கு. தயவுசெய்து ஒரு விஷயத்தை 21 days ஃபாலோ பண்ணுங்கன்னு ஆல்ரெடி வந்து நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக புக்ஸ் படிக்கணுமா, 21 days ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முடியும். உங்களால் படிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர் இன்டேக் டெய்லிக்கு நல்லா தண்ணி குடிக்க முடியல அப்படிங்கிறவங்க தயவுசெய்து 21 days வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குட் ரிசல்ட் வந்து அது ஒரு குட் ஹேபிட்டாக சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஓகே காய்ஸ், இப்போ ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 25 கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி வந்து பண்ணிகிட்ருக்கேன். மூச்சை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இழுக்கும்போது வயிறை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இழுத்துக்கணும். ஒரு நாசிலேருந்து ஒரு மூக்கு வழியாக, இன்னொரு மூக்கு வழியெலாம் மூச்சை விடும்போது வயிற்று விடணும். அந்த சுருங்குது இல்லையா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆப்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 25 கவுண்ட் மூச்சு பயிற்சி பண்ணும்போது குட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே காய்ஸ், இப்போ சூப்பராக ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் பார்த்திங்கன்னா காட்டலை. ஏன்னா ஃப்ரூட்ஸு வெளியில் அவசரம் போகணும், சாப்பிட்டு போயிட்டேன், பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். இது லஞ்ச் வீடியோ கிளிப்பு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிப்ஸில் ஷேர் பண்ண மாதிரி இது பீன்ஸ் தான், ரெட் பீன்ஸ் எடுத்திருக்கேன் 150 கிராமு, ஒரே ஒரு குட்டி கோவா, குட்டி ஆப்பிள் ஒன்று, குட்டி 2 ஃபிஷ் மட்டும் லஞ்சுக்கு வந்து எடுத்திருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 100 கிராமில் வந்து சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி குக் பண்ணி எடுத்துருக்கேன். கரெக்டாக குட்டியாக ஒரு ஆப்பிள், குட்டியாக ஒரு கோவா. இதுதான் என்னோடய டுடே மீல் பிளேட்டு டின்னருக்கு. சூப்பராக அந்த டேவே போச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பபாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.